வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 5th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 24th ஈவினிங் 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னாக்கா அகமதாபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 178 கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் இந்த வெனியூவில் 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 169 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே ஒரு 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் கொஞ்சம் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் சீசனோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதையும் ஐடியாவுக்கு பார்த்துங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் 171 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி மேட்ச்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லையுமே நல்ல ஒரு ஸ்குவாட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் கேப்டனு, ஸோ சுமன் கில் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஹர்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் மும்பையை வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு லைனப்பு, நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பு, பவுலிங் லைனப்பில் தான் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 67 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் எடுத்திங்கன்னா 37 வச்சிருக்காரு. ஸோ கெயின் வில்லியம்சன், சுப்மன் கில் 2 பிளேயர் தான் அங்கே குஜராத்துக்கு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதா கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கில்லை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு டீம் வந்து வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கெயின் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பார். கண்டிப்பாக ஃபேண்டசியில் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் லாஸ்ட் சீசனில் இன்ஜுரினால் ப்ளே பண்ண முடியல அவரால். கண்டிப்பாக இந்த சீசனில் நல்ல ஒரு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஸ்குவாடுக்குள்ளே. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயருங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிக் பண்ணுங்கள், கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருதிமான் சகா தான் கீப்பிங் பண்ண போகிறாரு. இவரும் லாஸ்ட் சீசனில் நல்ல ஒரு பேட்டிங் தான் பண்ணார். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 33 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 21 வச்சிருக்காரு. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான், நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டர் தான், டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக விருதிமான் சகா வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து 2 மேட்ச்சில் 28 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்கோர் வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இவருக்கும் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரை வந்து ஒரு ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சில டைம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், சில டைம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது மில்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ 15 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 38 வச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தா நல்ல ஹிட்டர் தான், அந்த டீமோட நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர்னே சொல்லலாம், ஓவர்சீஸ் பிளேயரு. ஸோ கண்டிப்பாக வந்து டேவிட் மில்லர் வந்து நீங்கள் எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பவர் பிளேயில் அந்த 2 விக்கெட் போகுதுன்னா டேவிட் மில்லருக்கு கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அந்த 30+ அவர்கிட்ட ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ அதனால் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேவிட் மில்லரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேவாட்டியை பொறுத்த வரைக்கும் பிகினிங் சீசன் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பவுலிங் சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் ஆன் டைமில் டீம் ஷீட்டில் வந்து எத்தனை பவுலர் வரான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனில் வேணால் ட்ரை பண்ணுங்கள் தேவாட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமர் சாய் இந்த சீசனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உள்ள. ஸோ கண்டிப்பாக நல்ல பவுலரு. ஸோ இனிஷியலாகவே வந்து பவுலிங் ஃபஸ்ட் பேலும் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, டெத்தில் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். பேட்டிங்லேயும் நல்லாவே கிளிக் ஆகக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால் ஒரு கேப்டன் கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருப்பார் குஜராத் டைட்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கேப்டன் பிக்காக கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். ரஷீத் கான் வந்து ஆசிட்டி சொல்லவே தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு ஹிட்டரு, எந்த வெனியூ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. 4 ஓவரும் போடுவார். ஸோ அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா வெனியூவில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மேட்ச் க்ளோஸாக போகுது, பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த 20 ரன் 25 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். குயிக்காக மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உள்ள பெஸ்ட்டு பிளேயர் தான் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படின்னு வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா லாஸ்ட் சீசனில் வேறு மாதிரி பவுலிங் பண்ணார். நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பவுலிங்கு. 19 மேட்ச்சில் 31 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் பவுலிங் செக்ஷனில் போகும்போது ஒரு ஸ்பின்னருக்கு நீங்கள் எப்படி இந்த இடத்துல ரஷீத் கானுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி மோஹித் சர்மாவையும் ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து அதுவும் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரீம் லெவனில் வேறு பேட்டர்னில் வேறு மாடலில் பிளேயர்ஸை வந்து மாற்றி ரொட்டேட் பண்ணி ஆப்ஷனில் ட்ரை பண்ணும்போது தான் ஏதாவது ஒரு டீம் வந்து கிளிக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் ஜோனில் உள்ளே வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பவுலிங்லேயும் கொடுக்குற கேப்டன்லையும் கொடுக்குற கேப்டன்சி எப்படி கொடுக்கலாங்கிறத ஐடியா கொடுக்குறேன். ஸோ உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அடிஷ்னலாக ஒரு பவுலரை ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த 1 விக்கெட்டை 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணால் ஃபேண்டஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டரில் உமேஷ் யாதவ், ஜெயந்த் யாதவ் 2 பிளேயருமே யூஸ் பண்ணிங்க. பட் உமேஷ் யாதவ் பாலை கொஞ்சம் பார்த்து விளாண்டாலும் ஜெயந்த் யாதவ் பாலில்
விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பிளேயருமே வந்து நீங்கள் குஜராத்தில் வந்து ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். 2 பிளேயரும் கண்டிப்பாக ஒரே டீமில் எடுக்க முடியாது. ஒரு டீமில் உமேஷ் யாதவ் ட்ரை பண்ணுங்கள், ஒரு டீமில் வந்து ஜெயந்த் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெஞ்சில் பார்த்தீங்கன்னா லிட்டில் கொடுத்துருக்கேன், மனோகர் கொடுத்துருக்கேன், விஜய் சங்கர் கொடுத்துருக்கேன், ஜான்சன் கொடுத்துருக்கேன். மேபி இதே 11 கன்ஃபார்மாக வந்துச்சுனாக்கா இம்பேக்ட் பிளேயராக இந்த இடத்துல விஜய் சங்கர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. விஜய் சங்கர், அபினவ் மனோகர் 2 பிளேயரில் ஒரு பிளேயர் தான் இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 11 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷூராக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லை பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருத்திமான் சாகா, சாய் சுதர்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா உமர் சாய் ட்ரை பண்ணுங்கள், ரஷீத் கான், மோஹித் சர்மா. ஸோ இதுதான் குஜராத் டைட்டனோட என்னோட பிக்கு. ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா கொடுங்க, ரஷீத் கான் கொடுங்க, உமர் சாய் கொடுங்க. அந்த 3 பிளேயருமே வந்து கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செக்ஷனில் போகிற கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஸ்க் தான். பட் அந்த டீம் சம்டைம்ஸ் கிளிக் ஆச்சுன்னா நல்ல ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் கொடுக்கலாம் கூட இந்த இடத்துல சுப்மன் கில்லு, விருத்திமான் சாகா 2 பிளேயருக்கும் ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து 180 + 190 அந்த ரேஞ்சில் போகும்போது விசியாக வரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து மும்பையை பொறுத்த வரைக்கும், மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பிளேயரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் பேட்டிங் உள்ளே வர்றாரு, கிரவுண்டுக்குள்ளே வர்றாரு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த பவர் பிளேயில் குயிக்காக நின்றுட்டார் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரான நம்பர்ஸ் தான். பட் ரீசன்ட் ஃபார்முங்கும் போது கேப்டன்சி ப்ரெஷர் கிடையாது. இப்போ அவருக்கு கண்டிப்பாக கேஷுவலாக வந்து அந்த பவர் பிளேயில் நின்னாலே பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேமை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ஒரு டீமில் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அவரோட நம்பர்ஸும் கொஞ்சம் பூரான நம்பர்ஸ் தான். 3 மேட்ச்சில் 29 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வந்து டைட்டாக பவுல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் வந்து இந்த 2 பிளேயில் ஒரு பிளேயர் தான் டேக் ஆன் பண்ணுவாங்க. ஸோ ரோஹித் சர்மா டேக் ஆன் பண்ணார்னா இஷான் கிஷான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவாக தான் ஆட பார்ப்பார். ஸோ அந்த கேப்பில் விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 1-1 பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் லெஃப்ட் ஹேண்டுங்கிறதுனால எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க. கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பவுல் பண்ணுவாங்க, டைட்டாக பவுல் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்டிங் ட்ராக்குங்கும்போது ஹிட் அடிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். மேபி அந்த 1 ஓவர் 2 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் திலக் வர்மா வந்து இந்த இடத்துல ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், அதுவும் கிளிக் ஆகும். ஹர்திக் பாண்டியா பொறுத்தவரை கண்டிப்பாக இப்போ கேப்டன் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு இந்த வெனியூவில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அகமதாபாத்னாலே கொஞ்சம் நல்லாவே எல்லா சீசனில் விளாண்டவர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கல பவுலிங் வந்து 4 ஓவர் போடுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணால் தான் நமக்கு தெரியும் என்னன்ட்டு. அப்படி இல்லைனா ஆன் டைமில் டீம் ஷீட் வரும்போது பவுலர்ஸ் வந்து எத்தனை பவுலர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பவுல் பண்ணுவாரா மீடியம் பேஸ் அப்படிங்கிறத தெரியும். ஆனால் மினிமம் 2 ஓவராவது பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன்சி பிக்கு கொஞ்சம் ஹை பிக்காக தான் இருக்கும். ஸோ ஆன் டைமில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நகில் வதாரா கொடுத்துருக்கேன், டிம் டேவிட் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோராக போகும்போது டாப் 3 பேட்டர்ஸே முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ஃபினிஷராக வந்து டிம் டேவிட்டுக்கு சான்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் பவர் பிளேயில் வந்து இனிஷியலாகவே ஓப்பனர்ஸ் அவுட் ஆகுறாங்கன்னா மட்டும் டிம் டேவிட் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நபி உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நபி கண்டிப்பாக நல்ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான், பவுல் பண்ணுவார், ஆஃப் பிரேக் பவுலரு. ஸோ கண்டிப்பாக நபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்கிறனால உங்களுக்கு சஜஷனை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெரால் கோர்சி கொடுத்துருக்கேன், பும்ரா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூ சாவ்லா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து முகமது நபி பிக் பண்ணுங்கள், பும்ரா பிக் பண்ணுங்கள், பியூ சாவ்லா பிக் பண்ணுங்கள் ஒரு டீமில். ஸோ அடுத்த டீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் செப்பரேட் பண்ணி பவுலர்ஸ் எடுக்கும்போது தான் நல்ல ஆப்ஷனில் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரால் கோர்சி கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பும்ரா வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அவரும் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். பும்ரா பொறுத்த வரைக்கும் மற்ற பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி தான் ட்ரை பண்ணி ஆகணும். உட்டை ஒரு டீமில் எடுங்க, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமில் வந்து ஜெரால் கோர்சி எடுங்க. இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி எடுங்க. மஸ்ட்டாக உங்கள் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பும்ரா பிக் பண்ணுங்கள், பியூ சாவ்லா பிக் பண்ணுங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நபி பிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணுங்கள், திலக் வர்மா பிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஷன் மும்பையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி சேஃபாக போகிறவங்க ஹர்திக் பாண்டியா, முகமது நபி ட்ரை பண்ணுங்கள், பும்ரா ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால். ஸோ இதுதான் மும்பையோட என்னோடய ஆப்ஷனில் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறதுனால கண்டிப்பாக 2 டீமே ஜெயிக்க தான் பார்ப்பாங்க, 2 டீமே நல்ல ஒரு ஹிட் அடிக்க தான் பார்ப்பாங்க. நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க, நல்ல நம்பர்ஸ் நல்லா அடிக்கக்கூடிய
ஃபஸ்ட் கிளாஸ் ஹிட்டர்ஸ், ஃபஸ்ட் கிளாஸ் பவுலர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீமோட பெஞ்ச் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டெவால் பிரிவிஸ் கொடுத்துருக்கேன், ரொமாரி ஷெப்பர்ட் கொடுத்துருக்கேன், கார்த்திகேயா கொடுத்துருக்கேன். ஸோ 4 பிளேயர் தான் ஓவர்சீஸ் பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த 4 பிளேயரும் கொண்டு வந்திருக்கேன். டிம் டேவிட், முகமது நபி, ஜெரால்ட் கோட்ஸி இப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். மேபி இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நல்ல மேட்சஸ், நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பிரேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக மல்டிப்ளாக டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் விருதிமான் சகா, சுப்மன் கில், டேவிட் மில்லரு, மோஹித் சர்மா, பியூஷ் சாவ்லா இந்த பிளேயர் 5 பிளேயருமே ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 5 பிளேயருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேபி இதில் ஸ்லைட்லி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டேவிட் மில்லரை கட் பண்ணிவிட்டு மற்ற 4 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லரு, மோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெனியூவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. அதான் ஷோ பண்ணுறேன், பார்த்துங்க. ஸோ இந்த வெனியூ ஷேட்ஸு, ஹெட் டு ஹெட் ஷேட்ஸ் 2 ஷேட்ஸும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லெஸ் பர்சன்டேஜ் உள்ளே கொண்டு வந்து ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் கொண்டு வந்து ட்ரை பண்ணிங்கனாலே நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். பட் கேப்டன் வீசிங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிரேக்கப்புக்கு ரொம்பவே ஒரு மஸ்டான விஷயம். கரெக்டான கேப்டன் வீசி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருப்பீங்க ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் வீசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா உம்ரா ட்ரை பண்ணுங்கள், பாண்டியா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சுப்மன் கில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணால் விசி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங். ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு கேப்டன் கொடுத்தோட ட்ரை பண்ணுங்கள் ஒரு டீமில். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விசி கொடுத்தோட ட்ரை பண்ணுங்கள். ஸோ விசி கொடுக்கும்போது சுப்மன் கில், ரஷீத் கான் 2 பிளேயர்ஸுமே ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இதை தாண்டி ரிஸ்கியாக போகணும்னு நினைக்கிறவங்க விருதிமான் சகா, பியூஷ் சாவ்லா, சாய் சுதர்சன், மோஹித் சர்மா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 160 ரேஞ்சில் ஸ்கோர் போகும்போது மட்டும்தான் இந்த பிளேயர்ஸ் கிட்ட கேப்டன் வீசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல தெவாட்டியா ட்ரை பண்ணலாம், ஜெரால்ட் கோட்ஸி ட்ரை பண்ணலாம். மோஹித் சர்மா வந்து நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக மோஹித் சர்மா வந்து ஒரு 13 ஓவருக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இந்த சீசனில் எப்படி கேம் பிளான் பண்ணுறாங்க, கில் எந்த மாதிரி கேம் பிளான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் தான் நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் டஃப்பாக தான் இருக்கும் மேட்சுங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனு. பட் ஹை ஸ்கோர் கேமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரை போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேண்டசியில் டீம் மேக் பண்ணும்போது ஒரே பேட்டர்னில் மேக் பண்ணிங்கன்னா அது கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. டிஃப்ரென்ஷியலான டீமு வேறு பேட்டர்னில். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஹை பர்சன்டேஜ் பிளேயரை நீங்கள் ஒரு 8 பிளேயர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 பிளேயரில் வந்து 3 பிளேயர் கண்டிப்பாக லெஸ் பிக்கு உள்ளே கொண்டு வாங்க. ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர் மேலே கேப்டன் வீசி ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்த 8 பிளேயரும் கிளிக் ஆகிறாங்க, கேப்டன் கிளிக் ஆகிறாங்க, வீசிங் கிளிக் ஆகிறாங்கன்னா அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய அந்த 3 பிளேயர் தான் விஷயம். ஸோ அந்த 3 பிளேயரை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அது பேட்டர்ஸாக இருக்கலாம், பவுலர்ஸாக இருக்கலாம், ஆல்ரவுண்டராக இருக்கலாம், இல்லை 3 பிளேயருமே பவுலர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரீம் 11 ஆப்போட ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் மாறும் உங்களுக்கு ஆப்புங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெமோ டீம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் பிச்சு அப்படிங்கும்போது கில் வந்து ஒரு யங் கேப்டன் நீவா வந்திருக்கார் அந்த டீமுக்கும்போது கண்டிப்பாக ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதே வெனியூவில் அதே டீமில் ப்ளே பண்ண ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் கேப்டன் விசி அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து திலக் வர்மா ட்ரை பண்ணலாம். அப்படி ரோஹித் சர்மா ஏர்லியாக ஃப்ளாப் ஆயிடுவார்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் நீங்கள் மும்பை டீமில் உள்ளே கொண்டு வரலாம். அதுவும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் எக்ஸ்கியூஷனை பொறுத்தவரை சேம் சைடாக போகிறீங்க, கண்டிப்பாக நல்ல ஓன் வெனியூவில் நல்ல ஹிட் அடிப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மோஹித் சர்மா, ரஷீத் கான் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா உமர் சாய் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. கண்டிப்பாக இதில் வந்து ஆன் டைமில் லெஸ் பர்சன்டேஜ் பிக் வந்து ஒரு 3 பிளேயராக உள்ளே கொண்டு வாங்க. ஸோ இதில் நான் லெஸ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வில்லியம்ஸ் லெஸ் பிக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா இதான் இந்த டீமில் வந்து லெஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணி நல்ல வின்னிங்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த டீம் டோட்டலாக மும்பை ஃபேவராக எப்படி கொண்டு வந்திருக்கேன், மும்பை டீம் ஃபேவராக கொண்டு போயிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்கேன். பவுலிங் பார்த்தீங்கன்னா 4 பவுலர் கொடுத்துருக்கேன். ரஷீத் கான் கொடுத்துருக்கேன், பும்ரா கொடுத்துருக்கேன், மோஹித் சர்மா கொடுத்துருக்கேன், பியூஷ் சாவ்லா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். கேப்டன் வீசிங்கும் போது இந்த இடத்துல அடிஷ்னலாக ரோஹித்தும் ட்ரை பண்ணலாம், பும்ரா ட்ரை பண்ணலாம், ரஷீத் கான் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. அடிஷ்னலாக பிளேயர்ஸ் வேணும்னா அந்த இடத்துல நபி ட்ரை பண்ணலாம், உமர் சே ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. பட் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல கேமு, நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கான்னு சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டைன் கிரிக்கெட்டாக இருக்கிறதுக்காகவும் சான்சஸ் இருக்குது, பர்டிகுலராக இந்த மேட்ச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.